சென்னையில் இளம்பெண் ஒருவரின் சடலம் டிராவல் பேக்கில் அடைக்கப்பட்டு கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 19ஆம் தேதியன்று காலையில் சென்னை துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் குமரன்குடில் பகுதியின் சாலை ஓரத்தில் டிராலி பேக் ஒன்று கிடந்தது. அதில் இருந்து ரத்தம் வெளியான நிலையில் அப்பகுதியில் கட்டிட வேலை செய்தவர்கள் டிராலி பேக்கை திறந்து பார்த்தபோது அதில் பெண்ணின் சடலம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெண்ணின் உடலை கைப்பற்றி பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அடையாளம் தெரியாத நிலையில் இருந்ததால் சென்னையில் இளம்பெண் யாராவது காணாமல் போனார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். அப்போது பெண் ஒருவரின் தம்பி தனது அக்காவின் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஃபைண்ட் மை டிவைஸ் மூலமாக போனின் சிக்னல் இறுதியாக துறைப்பாக்கம் பகுதியில் இருந்ததாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இறந்தவர் மாதவரத்தைச் சேர்ந்த 32 வயது திருமணமாகாத இளம்பெண் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து கொலை செய்யப்பட்ட பெண்ணின் மொபைல் எண்ணிற்கு வந்த அழைப்புகளை சோதனை செய்த போது இறுதியாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயது மணிகண்டன் என்பவர் பேசியது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் மணிகண்டனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. கொலை செய்யப்பட்ட பெண் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதியன்று இரவு மணிகண்டன் தொலைபேசி மூலமாக இளம்பெண்ணை தொடர்பு கொண்டு பேசி துறைப்பாக்கம் பகுதியில் மணிகண்டன் தங்கியிருந்த வீட்டிற்கு வரவழைத்ததாக சொல்லப்படுகிறது. தனிமையில் இருக்க மணிகண்டனிடம் 6000 ரூபாய் கேட்டுவிட்டு பின்னர் 12,000 ரூபாய் வேண்டுமென கேட்டு அப்பெண் அடம் பிடித்ததாகவும் இதனால் ஏற்பட்ட தகராறில் மணிகண்டன் சுத்தியலால் தாக்கி கொலை செய்ததாகவும் மணிகண்டன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கொலையை மறைப்பதற்காக உடலை டிராவல் பேக்கில் அடைத்து வைத்து மணிகண்டனின் வீட்டிற்கு அருகில் உள்ள சாலையோரம் அதிகாலை 3 மணி அளவில் வீசிச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் மணிகண்டனை கைது செய்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 2-3 இந்த சம்பவம் ராத்திரி நடந்திருக்கு. அதாவது கொலை பண்ணி துண்டு ஆக்கியிருக்காங்க. துண்டா இப்போ வெட்டி பெட்டியில் ட்ராலி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வெட்டி பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு இவரும் கையில் அடிபட்டிருக்கு. 2 பேருக்குள்ளே தகராறு வந்திருக்கு. அது அந்த லேடி மேபி ப்ராஸ்டியூட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கன்ஃபார்மாக தெரியல எனக்கு. அவங்க ஒரு இங்கே இறக்கி விட்டு போயிருக்காங்க. காலையில் அந்த பொண்ணோட பாடி பாக்ஸ் இருக்கிறது எடுத்திருக்காங்க. எடுத்து விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடைசியில் பக்கத்தில் தான் ஒருத்தர் அதை வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான். கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த இருக்கிற ஒருத்தர் அந்த பொண்ணை கொன்னுட்டு இந்த மாதிரி பாக்ஸை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க.